வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வாசிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் என்னை நோக்கி, நான் கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே போய் அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அதை எழுந்து ஜனத்துக்கு முன்பாக பிரயாணப்பட்டு போ என்றார். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர்கள் வழிகளெல்லாம் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாய கர்த்தரை சேர்ந்து இன்று நான் உனக்கு கற்பிக்கிற அவர் கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி, நல்லா கவனிச்சுக்கோங்க, நமக்கு நன்மை உண்டாகும்படி ஒரு கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற என்னத்தை உன் தேவனாய கர்த்தர் வேற எதுவும் கேட்கறதில்ல. உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கு நீ அதை கை கொள்ளு. ஏனென்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், அவருக்கு தெரியும் எது உள்ள எப்படி பூமியை சிருஷ்டித்திருக்காரு, நம்மளை எப்படி சிருஷ்டித்திருக்காரு, எப்படி அலைன்மெண்ட் ஆகுன்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால ஒரு மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் விட்டா அவன் கரெக்டாக செய்வான். அதே மாதிரி தான் கர்த்தரும். இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ இல்லாட்டி ஏதோ ஒரு இது எடுத்துக்கோங்க, கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி அதை அசம்பிள் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு. அவங்களுக்கு தெரியும் தப்பான பார்ட்ஸ் கொண்டு வந்தால் தப்பாக ரிசல்ட் வரும்ன்ட்டு. ஆகவே கரெக்டான பார்ட்ஸ் கொண்டு வந்து செய்யும்போது அது கரெக்டாக வேலை செய்யும். இங்கேயும் அதே மாதிரி தான். அவருடைய தேவனாகி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவர் சொல்கிறத மட்டும் செய்து வந்தால் அது மட்டும்தான் எனக்கு வேணும்னு கேட்டு கர்த்தர் கேட்குறாரு. நம்மளும் அதுக்கு கேட்டு அதன்படி நடக்க முற்பட வேண்டும். வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் தேவனாய கர்த்தருடைய வைக்கிறது. பார்த்தீங்களா, எல்லா வானத்தை இவ்வளோ பெரிய வானத்தையும் சரி, பூமியும் பூமியில் உள்ள அதில் உள்ள எல்லாவற்றையும் எல்லாமே கர்த்தருடையது. இது ஓனர்ஷிப்பை கர்த்தர் சொல்கிறாரு. ஓனர்ஷிப்பு கொடுத்த பிறகு தான் நம்மளுக்கு புரியணும் அவர் தான் ஓனர். அதனால் அவர்கிட்ட தான் போக முடியும், வேறு யார்கிட்டையும் போக முடியாது. இதை நன்றாக பிடித்து கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தரை நோக்கி போகும்போது அவருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து அவருடைய வழிகளை காத்துக்கொண்டு நடக்கும்போது ஹி இஸ் த ஓனர் அப்படின்றத நினச்சிட்டு போக வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.